நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வருடம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி சாலை ஆய்வாளர் என்ற அறிவிப்பு ஒன்று வெளியானது. அந்த அறிவிப்பில் இன்று வரை நீதிமன்றத்தின் வாயிலாக வந்த தீர்ப்புகள் மற்றும் டிஎன்பிசி செய்த குளறுபடி என அனைத்தையும் இந்த வீடியோவில் தொகுத்து பார்ப்போம். இந்த அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் துறை சார்ந்த அதிகாரி அன்றைய முதன்மை செயலாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அந்த துறை முதன்மை செயலாளர் சந்தித்து மனு கொடுத்து பேசணும். இது மாதிரி இந்த தவறு நடந்திருக்கு, இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனை சட்டத்தை தவறுதலாக பயன்படுத்தியிருக்காங்க தேர்வாணையம் அப்படின்னு சொன்னோம். சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கிட்டையும் சந்தித்து மனு கொடுத்தோம். ஸோ இவங்ககிட்டலாம் கொடுத்து அதன் பிறகு கொஞ்ச நாள் டிலே ஆகிடுச்சு. இதில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மார்ச் மாதம் மிடில் ஒரு 15ஆம் தேதி போல் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரும். ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும். அது பல்வேறு கட்ட விசாரணைகளுக்கு பின்பு 1/6/2023 அன்று தீர்ப்பு வெளியாகிறது. மாண்புமிகு நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் தீர்ப்பு வெளியாகிறது. இது எக்ஸாம் நடந்ததுக்கப்புறம் தான் தீர்ப்பு வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சில பத்திரிகைகள் எக்ஸாமுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி கேஸ் போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஹால் டிக்கெட் விடுறதுக்கு முன்னாடியே கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. கோர்ட்டில் 28/4/2023 ஹானரபிள் ஜட்ஜஸ் ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணிடுறாரு. அதாவது அன்றைக்கே ஓப்பன் கோர்ட்டில் இந்த மாதிரி தான் தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொல்லிடுறாரு. ஸோ டிஎன்பிசிக்கு சரியாக தெளிவாக தெரியும், அன்றைக்கி இருந்த வழக்கறிஞருக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த வழக்கு இப்படி தான் தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவர்கள் டிஎன்பிசி இது எல்லாத்தையும் மீறி தேர்வு நடத்துகிறாங்க. மே 7, 2023 அன்றைக்கு இந்த தேர்வு நடத்துகிறாங்க. ஸோ ITI, டிப்ளமோ, BE, ME என அனைத்து தரப்பட்ட கல்வி தகுதி கொண்ட மாணவர்களையும் தேர்வாணையம் தேர்வு எழுத அனுமதி சீட்டு வழங்கி அனுமதித்துள்ளது. அதன்பின் நீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, 1/6/2023 அன்று வந்த தீர்ப்பு அதாவது ஒரு 2 விஷயத்தை பேசிக்காக சொல்லுது. ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல மஸ்ட் பாசஸ் ITI சிவில் டிராஸ்மேன் ப்ளஸ் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுது. குறைந்தபட்ச கல்வி தகுதியாக அதாவது நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியான ITI என்ற சான்றிதழ் கட்டாயம் என்று சொல்லுது. ரெண்டாவது, இந்த இடத்துல டிஎன்பிசி எதை கொண்டு BE உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல ப்ரெஸ்கிரிப்டிவ் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ கிடையாது. டிப்ளமோ ஒரு இடத்துல குறைந்தபட்ச கல்வி தகுதியாக இருக்கும்போது BE வரலான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி நிபந்தனை சட்டம் 2016 என்ன சொல்லுது அப்படின்னா, பிரிவு 25 ஒரு கல்வி தகுதி இணைக்கல்வி தகுதியாக இருக்கும்போது அதை உயர்கல்வி தகுதியாக கருதலாம். ஈக்குவல் குவாலிஃபிகேஷனாக இருக்கும்போது அது ஹையர் குவாலிஃபிகேஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ITI டிப்ளமோவுக்கும் BEக்கும் ஈக்குவல் கிடையாது. ITI அப்படிங்கிறது ஒரு வொகேஷனல் குரூப்பு, இதே டிப்ளமோ BE அப்படின்றது ஒரு தியரட்டிக்கல் கோர்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இணையாவாத போது இந்த இடத்துல கல்வி தகுதி முரண்பாடு இருக்குது. அவ்வாறு முரண்பாடு இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி நிபந்தனை சட்டம் 2016 பிரிவு 68 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சிறப்பு விதி முரண்பாடாக இருக்கும் பொழுது ஓவர் ரைடிங் த ஸ்பெஷல் ரூல் அந்த விதிகள் மீதுருந்து இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரிவு 68 சொல்லுது. இதை பேஸ் பண்ணி தான் மாண்புமிகு நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் இந்த நீதி தீர்ப்பை வழங்கியுள்ளார். பிறகு இந்த தீர்ப்பின் மீது BE மாணவர்கள், டிப்ளமோ மாணவர்கள், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் என ஒரு 5-6 தரப்பினர் மேல்முறையீடு செய்துள்ளார்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில். அந்த தீர்ப்பு பல்வேறு கட்ட விசாரணைகளுக்கு பிறகு பல நாட்களுக்கு பிறகு நீதிமன்றத்தின் மூலமாக 13/8/2024 அன்று தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடி ஒரு நீதிபதி அமர்வு வருது. அன்றைய தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கபுர்வாலா என்ற மதிப்பிற்குரிய நீதியரசர் அவர்கள் அமர்வில் ஒரு அமர்வு போது அவங்ககிட்ட இந்த கேஸ் வருது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு எந்தவித தவறும் இருக்கிற மாதிரி தெரியல, சரியாக தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்றாரு அன்றைய தலைமை நீதிபதி. அதன் பிறகு 13/8/2024 அன்று இருந்த நீதிபதி அமர்வு மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் R சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் மற்றும் விக்டோரியா கௌரி மேடம் அவர்கள் இவர்கள் இருவருக்கிட்டையும் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அவங்க தெளிவாக விசாரிச்சுட்டு தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பில் எந்தவித முரண்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ITI டிப்ளமோவும் இணை கிடையாது. இணை இல்லாத போது இந்த இடத்துல இன்கன்சிஸ்டன்ட் இருக்கும்போது இந்த இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட் கண்டிஷன் ஆக்ட் 2016 செக்ஷன் 25 நாட் எலிஜிபிள். ஸோ இந்த இடத்துல செக்ஷன் 25 அப்ளிகபிள் கிடையாது. இந்த இடத்துல செக்ஷன் 68 தான் பொருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும்போது ITI சான்றிதழ் கட்டாயம் என்ன தீர்ப்பு வழங்குகிறாங்க. இவ்வாறு அனைத்து தரப்பினரும் நமது தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு வந்த பிறகு 16/7/2023 அன்று
நம் ஐடி முன்னாள் மாணவர்களின் கூட்டமைப்பின் சார்பிலும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் அவர்களின் சார்பிலும் எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தின் முன்பு 100க்கும் மேற்பட்ட ஐடி மாணவர்கள் ஒன்றிணைந்து டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு அரசை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஐடி மாணவர்களுக்கு சாதகமாக 2 தீர்ப்பு வந்த நிலையிலும் ஒரு சில பயிற்சி மையங்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காக பிஇ மாணவர்களை தவறாக வழிநடத்தும் விதமாக இது ஐடி மாணவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் டிப்ளமோ மாணவர்களை அவங்களுடைய ஆதங்கத்தை பயன்படுத்தி தன்னுடைய சுய லாபத்திற்காக அவர்களை தவறாக வழிகாட்டுகிறார்கள். இதை தவறுதலாக புரிந்து கொண்ட நண்பர்கள் சமூக வலைதளங்களிலும் சில யூடியூப் சேனலின் கமெண்ட் வாயிலாகவும் குரூப் 4 தேர்வையும் தொழில்நுட்ப தேர்வையும் சமமாக கருதுகிறார்கள். குரூப் 4 தேர்வு என்னவென்றால் அங்கே மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 10th டிகிரி முடிக்கிறவங்க பிஹெச்டி முடிக்கிறவங்க யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் குறைந்தபட்ச கல்வி தேவையை 10வது முடிக்காத யாருமே பிஹெச்டி முடிக்க முடியாது, டிகிரி முடிக்க முடியாது. ஸோ இதே இந்த ஆர்ஐ நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா மஸ்ட் ப்ராசஸ் ஐடி சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப் அப்படின்னும் போது நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியான ஐடி சான்றிதழ் கட்டாயம் முடித்து பின்பு டிப்ளமோ வரலாம், பிஏ வரலாம், எம்ஏ வரலாம், பிஹெச்டி வரலாம். அப்படித்தான் தேர்வாணையத்தின் அறிவிப்பிலும் இருக்கிறது, நீதிமன்ற ஆணைகளும் உட்பட்டு இருக்கிறது. தற்போது சில சமூக வலைதளத்தின் வாயிலாக ஒரு தெளிவுபடுத்தும் கடிதம் பதிவிட்டிருக்கு. கிளாரிஃபிகேஷன் லெட்டர் கவர்மெண்ட் கமிஷனுக்கு கொடுக்குற மாதிரி அதில் வித்தவுட் ஐடி வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் நண்பர்கள் பரவிட்டு வரீங்க. ஸோ இது டிஎன்பிசி தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கிலே இதை அவங்க வச்சாங்க. இதையும் விசாரித்து பார்த்துட்டு தான் மாண்புமிகு நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இதை ஒரே காரணமாக எடுத்துக்கிட்டு சில தனியார் தொழிற்பயிற்சி மையங்கள் தன்னுடைய சுய லாபத்துக்காக பிஇ மாணவர்களை அவங்களோட ஆதங்கத்தை பயன்படுத்தி அவங்களோட தவறான வழிகாட்டுகளை பண்ண வேண்டாம். ஏன்னா இது எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்குது, எல்லாரும் ஏதோ ஒரு பின்புலத்தில் இருந்து தான் படிச்சுட்டு வரோம், எல்லாரும் அவர் அரசு பணியாளர் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வரும். இந்த அறிவிப்பில் ஒரு தப்பு நடந்துருச்சு. அதற்கு நீதிமன்றம் ஒரு ஆணை வெளியிட்டிருக்கு, 2 தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் டிஎன்பிசி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ரிசல்ட்டும் சாதாரணமாக வரல. 13/8/2024 தீர்ப்பு வந்துருச்சு. அதன் பிறகு டிஎன்பிசி தொடர்பு கேட்கும் போதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அரசு தரப்பிடம் கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கின்ற மாதிரி ஒரு 2-3 மாதம் அப்படி இழுக்கடிச்சிட்டு வந்தாங்க. இறுதியாக 14/10 அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அரசு ஐடி மாணவர்களுக்கு, அதாவது இந்த மாண்புமிகு நீதிமன்றம் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த சொல்லி அரசிடமிருந்து டிஎன்பிசிக்கு ஒரு தெளிவுபடுத்தல் கடிதமும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் எல்லாமே கலந்தாய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த தேர்வு முடிவு 27 இந்த மாதம் தேர்வு முடிவு வெளியாகிருக்கு. ஸோ இது ஐடி மாணவர்களுக்கு இன்று வரை சாதகமாகத்தான் இருக்கிறது. இந்த ரிசல்ட் வந்த எல்லாருக்கும் ஓரளவுக்கு வேலை கிடைக்கும். ஸோ இது சாதாரணமாக கிடைக்கல. இந்த ஆர்ஐ ரேங்க் அப்படின்றது இந்த ரேங்க் லிஸ்ட்டில் குறைந்தபட்சத்தில் ஒரு சிலர் வந்துருப்பீங்க, பாஸ் ஆகிருப்பீங்க, பாஸ் ஆகாமல் இருப்பீங்க. பட் ஐடி சர்டிஃபிகேட் கட்டாயம் அப்படின்ற ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறோம். ஸோ இது வெறுமனையாக கிடைக்கிற பல்வேறு சட்ட போராட்டங்கள், சாலை மறியல், சாலை போராட்டங்கள், ஏன்னா அப்படி நிறைய ட்ராவல் பண்ணி தான் 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜாப் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் நம்மளோட இந்த 2வது தீர்ப்பு வந்துச்சு இல்லையா, அதற்கு மேல்முறையீடு பிஇ மாணவர்கள் சார்பாக போயிருக்கிறாங்க. டிஎன்பிசியும் அரசும் மேல்முறையீடு போக கிடையாது. அந்த இடத்துல அவங்க ரெஸ்பாண்டடாக தான் இருக்காங்க. நம்மளை போல் பிஇ மாணவர்கள் மட்டும் மேல்முறையீடு போயிருக்காங்க. இந்த வழக்கும் நிலுவையில் இருக்குது. இதுவும் இந்த டிசம்பர் மாதம் விவாதத்துக்கு வர இருக்கிறது. அட்மிஷன் மட்டும்தான் நிலையில் முடிஞ்சிருக்கு. இன்ன வரைக்கும் ஸ்டே வாங்கப்படலை. ஃப்யூச்சரில் ஸ்டே வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எப்படி போகும் என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இறுதியாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக 27/11/2024 அன்று தேர்வு முடிவு வெளியிடப்பட்டது. இதற்கு முன்பு இந்த சாலை ஆய்வாளர் என்ற பணி தமிழ்நாடு அரசால் எவ்வாறு நிரப்பப்பட்டுள்ளது என்னவென்றால், ஐடிஐ டிராஃப்ட்மேன் சிவில் சான்றிதழ் கட்டாயம் முடித்தவர்களுக்கு மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவர்களுக்கு பணி நியமன ஆணையம் வழங்கப்பட்டது. இது 2009, 2016 வரை உள்ள பணி நியமனங்களில் பொருந்தும். இறுதியாக 2020 பிப்ரவரி மாதம் கடந்த ஆட்சியில் அந்தந்த மாவட்டத்தின் வாயிலாக சாலை ஆய்வாளர் என்ற அறிவிப்பு, சாலை ஆய்வாளருக்கான காலி பணியிடம் அறிவிப்பு வெளியானது. அதிலும் குறிப்பிட்டபடி ஐடிஐ கட்டிடப்பட வரைவாளர்கள் மட்டுமே, சான்றிதழ் உள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்ற நிலை இருந்தது. அதன் பின் டிஎன்பிசி வெளியிட்ட அறிவிப்பில் தவறுதலாக பொருத்தப்பட்ட அரசு பணியாளர் பணி நிபந்தனை சட்டத்தில் உள்ள குளறுபடியை வைத்தும் நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம். இந்த மாதிரி குளறுபடிகளை தவிர்க்கும் பட்சத்தில் தான் நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் ஒரு ஜியோ போட்டிருக்காங்க. அந்த 2023 ஜனவரி மாதம் 14 ஒரு ஜியோ போடுறாங்க, ஜியோ எண் 57ன்னு சொல்லிட்டு. அதில் என்ன போடுறாங்கன்னா, ஐடிஐயும் டிப்ளமோ ஈக்குவல் கிடையாது, ஈக்குவலாக இல்லாத பட்சத்தில் இந்த குவாலிஃபிகேஷன் கன்சிடர் பண்ண முடியாது.
ஐடிஐ டிப்ளமோ நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஒரு சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் இந்த ஜியோ. இந்த ஜியோ பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்கிற நோட்டிஃபிகேஷன்லாம் வெளியே வருது. ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு அரசும் நமக்கு ஒரு ஜியோ போட்டிருந்தாங்க அப்படின்னா இங்கே நடக்கிற குளறுபடிகள் நடக்காமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி வழக்குக்கு போக வேண்டிய சூழல் இல்லாமல் இருந்திருக்கும். நாமும் எல்லாம் நிம்மதியாக இந்த ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கும். அவரவர் கல்வி தகுதிக்கு ஏற்பட்ட அவரவர் பணிகளில் இந்நேரம் அமர்ந்திருப்பார்கள். ஐடிஐ மாணவர்களுக்கு முதன்முறையாக தேர்வாணையத்தின் மூலம் வந்த அறிவிப்பும் சாலை ஆய்வாளர் அறிவிப்பே ஆகும். முதல் முறையாக தேர்வாணையத்தின் மூலம் நடந்த அநீதியும் சாலை ஆய்வாளர் அறிவிப்பே ஆகும். முதல் முறையாக தேர்வாணையம் வெளியிட்ட அறிவிப்பும் சாலை ஆய்வாளர் அறிவிப்பே ஆகும். தேர்வு முடிவுகளை வெளியிட்ட அறிவிப்பும் ஆகும். ஸோ இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் சாலை ஆய்வாளர் வழக்கினை நாம் தொடர்ந்து அனைவரும் ஒன்றிணைந்து இதுநாள் வரை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை எவ்வாறு ஒத்துழைப்போடு இருந்து ஆதரவு தந்து இந்த வழக்கை கொண்டு சென்றோமோ அதுபோலவே உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்து ஆதரவு தந்து இந்த வழக்கை நல்லபடியாக கொண்டு போய் முடிப்போம். ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றி. மேலும் எங்களுடைய கான்டாக்ட் தேவை என்றால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் செய்யவும். நன்றி.